வணக்கம் நண்பர்களே. 4/4/2006 சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை ஜஸ்டிஸ் குலசேகரன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார். இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குடும்ப சொத்துக்களை பொறுத்து வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்த சமயத்தில் என் சகோதரனுக்கு சொத்துக்களை ஒதுக்கியாச்சு அப்படின்னு மற்றொரு சகோதரன் சொன்னால், அந்த சகோதரனுக்கு குறிப்பாக ஒதுக்கப்பட்ட சொத்துக்களின் விவரங்களை நீதிமன்றத்தில் கட்டாயமாக சொல்லணுமா? இந்த சர்வே நம்பரில் இவ்வளோ விஸ்தீர்ணம் கொண்ட சொத்து சகோதரனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் தெரியப்படுத்தணுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்து கூட்டு குடும்ப சொத்தை நிர்வகித்து வரும் மேலாளர் அவர் பேரில் உள்ள சொத்து தனது தனிப்பட்ட வருமானத்தில் வாங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும்? ஒரு சொத்தானது இந்து கூட்டு குடும்ப சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதுன்னு ஒரு கட்சி பண்ணாங்கன்னா அதை யார் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் மிக அழகாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓட்டப்பிடாரம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கில் கண்ட வாதி ஒரு பதிவு செய்யப்பட்ட உயிலை வச்சு கட்சி பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எங்கள் அப்பாவுக்கு பாதிக்கப்பட்ட சொத்து, எங்கள் அப்பா அந்த சொத்தை எனக்கு உயில் மூலமாக அளித்து விட்டார், அதனால் இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டது. ஆனால் என் சகோதரன் இந்த சொத்தை பொறுத்து ஒரு மோசடியாக ஒரு செட்டில்மெண்ட் ஆவணத்தை அவர் மனைவி பேருக்கு எழுதிட்டார், அதனால் அந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும். என் சகோதரன் அவரது மனைவிக்கு எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் நல்லன் வாய்டுன்னு அறிவிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டிருக்கார். அந்த வழக்கில் நான் என்ன கட்சி பண்ணுறேன்னா, இந்த சொத்து எங்கள் அப்பாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்து. எங்கள் அப்பா கடன் வாங்கியிருந்தார். அந்த கடன்காரன் எங்கள் அப்பா மேலே ஒரு கேஸை போட்டிருந்தான். எங்கள் அப்பாவால் அந்த கடனை கட்ட முடியலை, அதனால் அந்த கடன் தொகையை நான் தான் செலுத்தினேன். அதனால் அந்த சொத்தை எங்கள் அப்பா ஒரு 10 ரூபா பத்திரத்தில் எனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. அந்த 10 ரூபா பத்திரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே கையெழுத்து போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த சொத்துக்குரிய பட்டா என் பேரில் மாறிச்சு. அந்த பட்டாவை வச்சு தான் என் மனைவிக்கு நான் சொத்தை எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறது பிரதிவாதியின் கட்சி. இங்கே பிரதிவாதிக்கு வழக்கறிஞர் நான். இப்போ அந்த வழக்கில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்துச்சு. அப்படி நடந்த சமயத்தில் என் சகோதரனுக்கு வேறு சொத்துக்களை கொடுத்தாச்சு. இந்த ஒரு சொத்து தான் மிச்சம் இருந்துச்சு, அதனால் அந்த சொத்தை எங்கள் அப்பா எனக்கு உயில் மூலமாக எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாதி முக்கியமாக கட்சி பண்ணுறார். அப்படி சகோதரனுக்கு எந்த சொத்தும் ஒதுக்கப்படலை. அப்போ இவருடைய கட்சி என்ன, சகோதரனுக்கு ஏற்கனவே சொத்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதை நம்ம எப்படி உடைக்கிறது? சகோதரனுக்கு சொத்து கொடுத்தாச்சுன்னு வாதி சொல்கிறார், அப்படி சொத்து எதுவும் கொடுக்கலை. அப்போ எந்த சொத்தை தந்தை கொடுத்துருக்கிறாரு அல்லது வாய்மொழி பாகப்பிரிவினையில் எந்த சொத்தை சகோதரன் பாகத்துக்கு ஒதுக்குனாங்க அப்படிங்கிறத வாதி நிரூபிக்கணும். அது தொடர்பாக ஏதாவது வழக்கு தீர்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இப்போ ஓட்டப்பிடாரத்தில் நடக்கிற வழக்கும் இந்த வழக்கும் வேறு வேறு சங்கதிகள். அதில் உயில் இன்வால்மெண்ட் ஆகிருக்கு, இது பார்ட்டிஷியன். வேறு வேறு சங்கதிகளாக இருந்தாலும் கூட குடும்ப உறுப்பினர்களில் ஒருத்தருக்கு சொத்து ஒதுக்கியாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்படி ஒதுக்கப்பட்ட சொத்து விவரத்தை கட்டாயமாக நீதிமன்றத்தில் கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோவை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பேர் ராமையா. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ராமையா இறந்து போயிடுறாரு. அதனால் அவருடைய லீகல் கேர்ஸ் இந்த வழக்கில் சேர்க்கப்படுறாங்க. பிரதிவாதிகள் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. கொத்தன் ராமப்பா, பாப்பையா, நாகம்மா, சந்திரம்மா, சின்ன பாப்பம்மா. இவங்க எல்லோருமே ஒரே குடும்ப உறுப்பினர்கள், ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தங்கச்சிகள். இவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. இப்போது இந்த வாதியான ராமையா
கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே சின்ன முனுசாமி அப்படிங்கிறவருக்கு பாத்தியப்பட்டது. இந்த வழக்கு சொத்துக்களை சின்ன முனுசாமி அவரது சகோதரரான பாத்தா முனுசாமி அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வாய்மொழியாக கிரயம் வாங்கி அவரது சொந்த அனுபவத்தில் வச்சு அனுபவிச்சுட்டு வந்தார். சின்ன முனுசாமிக்கு நானும் 1-2 பிரதிவாதிகளும் மகன்கள். 3வது பிரதிவாதி எங்கள் அம்மா. 4-5 பிரதிவாதிகள் எனது சகோதரிகள். இந்த வழக்கில் மொத்தம் நான் 6 ஐட்ட சொத்தை காட்டியிருக்கேன். அதில் 1, 2, 3, 5 ஆகிய ஐட்ட சொத்துகள் பூர்வீக சொத்துகள். 4 மற்றும் 6 ஐட்ட சொத்துகள் இந்த பூர்வீக சொத்தின் வருமானத்தில் இருந்து கூட்டு குடும்பத்தின் நன்மைக்காக என் சகோதரரான 1ஆம் பிரதிவாதியின் பேரில் வாங்கப்பட்ட சொத்துக்கள். நான் வீட்டில் மூத்த மகன். நான் மண்ணில் பாதிக்கப்பட்டு இருந்ததால் இந்த குடும்ப சொத்துக்களை அனைத்தையும் என் சகோதரனான 1ஆம் பிரதிவாதி தான் நிர்வகிச்சுட்டு வந்தார். ஆரம்பத்தில் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்து ஒன்றா தான் சமையல் செஞ்சு சாப்பிட்டு வந்தோம். இந்த சொத்துக்களையும் எல்லாருக்காகவும் என் தம்பி 1ஆம் பிரதிவாதி தான் நிர்வகிச்சுட்டு வந்தார். ஆனால் பிற்பாடு வீட்டில் உள்ள பெண்களால் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்பட்டதுனால நாங்கள் தனித்தனியாக சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். வீட்டின் ஒரு பகுதியில் நானும், மறுபகுதியில் 1-2 பிரதிவாதிகளான என் சகோதரர்களும் வச்சுட்டு வந்தாங்க. தனித்தனியாக சமைச்சிக்கிட்டு வந்தோம். நம்ம தான் ஏற்கனவே பிரிஞ்சிட்டோமே, இனிமேல் சொத்தை நம்ம எப்படி ஒன்றா அனுபவிக்கிறதுன்னு சொல்லி என்னுடைய பாகத்தை பிரித்து தர கேட்டேன். ஆனால் 1ஆம் பிரதிவாதியான என் சகோதரன் அதற்கு மறுத்துட்டார். அதனால் நான் உறவினர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி என் பாகத்தை கேட்டேன். அப்போதும் பாகம் பிரிக்க அவர் மறுத்துட்டார். மேலும் சொத்துக்களை மோசடியாக அபகரிக்கவும் அவர் முயற்சி பண்ணுறாரு. சட்டப்படி இந்த வழக்கு சொத்துக்களில் எனக்கு 28ல் 8 பாகம் இருக்குது. அதனால் எனக்குரிய 28ல் 8 பாகத்தை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டு சூட்டை போடுறார். அப்போ சூட் ஃபார் பார்ட்டிஷன். இந்த வழக்குக்கு சகோதரர்கள் 2 பேரும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அதாவது 1-2 பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாதியின் வழக்கு பொய். ஏற்கனவே இந்த குடும்ப சொத்துக்களை பொறுத்து சின்னச்சாமி உயிரோடு இருக்கும் பொழுதே 1956 ஒரு வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டுச்சு. அந்த வாய்மொழி பாகப்பிரிவினையில் இந்த வாதிக்கும் சொத்துக்களை ஒதுக்கியாச்சு. அவ்வாறு ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை அவர் அனுப்பிச்சிட்டு வர்றார். 1956 ஏற்பட்ட பாகப்பிரிவினையை ஊர்ஜிதம் செய்து நாங்கள் 25/2/1974 ஒரு முச்சலிக்கா எழுதியிருக்கிறோம். அந்த முச்சலிக்காவில் கண்டபடி இந்த வழக்கு சொத்துக்கள் முழுவதும் என் பாகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. வாதி சொல்வது போல் 1, 2, 3, 5 ஐட்ட சொத்துகள் பூர்வீக சொத்துக்கள் கிடையாது. அதே போல் 4, 6 ஆயிட்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்தின் வருமானத்திலிருந்து வாங்கினது கிடையாது. இந்த 4, 6 ஆயிட்ட சொத்துக்கள்லாம் என்னுடைய சுய சம்பாத்தியத்தை கொண்டு நான் வாங்கின சொத்து. வாதி சொல்வது போல் நான் எந்த காலத்திலையும் குடும்ப சொத்தை நிர்வகிக்கவே இல்லை. இந்த வழக்கு சொத்துக்கள் முழுமையாக முச்சலிக்கா மற்றும் வாய்மொழி பாகப்பிரிவினை அடிப்படையில் எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்து. அதனால் இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எங்களுடைய தனிப்பட்ட சொத்துக்கள். இந்த சொத்துக்களில் பாகம் கேட்பதற்கு வாதிக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. இந்த வழக்கில் வாதி தரப்பில் 3 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. ஆனால் சிங்கிள் டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யப்படலை. பிரதிவாதிகள் தரப்பில் 4 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஒரு 3 டாக்குமெண்ட் மார்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட்டுகளை மார்க் பண்ணுறாங்க. என்டையர் வழக்கையும் பரிசீலித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. என்ன கிரவுண்டில் டிகிரி பண்ணுறாங்க அப்படின்னா, 1956 வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டது என்றும் அதன்படி வாதிக்கு சில சொத்துக்களை கொடுத்தாச்சு அப்படின்னும்
ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க. அதன்படி வாதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் என்ன, அந்த சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டு பிரதிவாதிகள் எந்த விளக்கமும் கொடுக்கலை. அதே போல் பிரதிவாதிகள் தரப்பில் DW2ஆக விசாரிக்கப்பட்ட சாட்சி தனது சாட்சியத்தில் வாதிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு பதிலளிச்சிருக்கிறாரு. 23/2/1974 உண்மையிலேயே ஒரு முச்சலிக்கா எழுதப்பட்டிருந்தால் வாதிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்கள் எவை அப்படிங்கிற விபரத்தை பிரதிவாதிகள் இந்த கோர்ட்டில் கொடுத்துருக்கணும். ஆனால் வாதிகளுக்கு எந்த சொத்து ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறத கோர்ட்டில் சொல்லவே இல்லை. 4-6 ஐட்ட சொத்துக்களை 1ஆம் பிரதிவாதி அவரது சுய சம்பாத்தியத்தை கொண்டு வாங்கினதாக சொல்லியிருக்காரு. ஆனால் அதற்கான எந்த ஆதாரத்தையும் தாக்கல் செய்யலை. சுயமாக சம்பாதித்த பணத்தை கொண்டு 4-6 ஐட்ட சொத்துக்களை வாங்கியதை நிரூபிக்கவும் இல்லை. ஆனால் குடும்ப நிதியிலிருந்து 4-6 ஐட்ட சொத்துக்கள் இந்த 1ஆம் பிரதிவாதியின் பேருக்கு வாங்கப்பட்டிருப்பதற்கு ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. இதனை எதிர்த்து 1-2 பிரதிவாதிகள் அப்பீல் போகிறாங்க. அப்பீல் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதனை எதிர்த்து 1ஆவது பிரதிவாதி மட்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2வது மேல்முறையீடு பண்ணுறார். இந்த 2வது மேல்முறையீட்டின் போது இந்த 1ஆம் பிரதிவாதி மேல்முறையீட்டாளர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறார் அப்படின்னா, இந்த வாதியும் இந்த பிரதிவாதிகளும் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தார்கள் அப்படிங்கிறத வாதி நிரூபிக்கலை. 25/2/1974 எழுதப்பட்ட முச்சலிக்காவை கீழமை நீதிமன்றங்கள் சரியாக பரிசீலிக்கலை. அப்படி பரிசீலிக்கலை. ஆனால் இந்த 1ஆம் பிரதிவாதி 1959 வாங்கிய கிரயம் கூட்டு குடும்ப சொத்தின் நிதியிலிருந்து தான் வாங்கப்பட்டதாக கீழமை நீதிமன்றங்கள் கருதி தவறாக ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இந்த 1ஆம் பிரதிவாதி எந்த காலத்திலும் சொத்தை நிர்வகிக்கல, அதற்கு ஆதாரமும் இல்லை. அப்படி நிர்வகித்து வந்தார் அப்படிங்கிறத வாதி நீதிமன்றத்தில் நிரூபிக்கவும் இல்லை. வாதி அவருடைய பிளைண்டில் தான் மனநிலை பாதிக்கப்பட்டவராக சொல்லியிருக்காரு. அப்போனா அவர் தனியாக வழக்கு நடத்த முடியாது, அவர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை வச்சு வழக்கு நடத்தியிருக்கணும். அதனால் வாதியின் வழக்கு ஆர்டர் 32 ரூல் 15 கீழே பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மெண்டல் எப்படி வழக்கு நடத்த முடியும்? அவர் நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை வச்சுலாம் வழக்கு நடத்திருக்கணும். அதனால் அந்த என்டையர் விசாரணை ப்ரொசீடிங்குமே தப்பு. அதனால் நீங்கள் செகண்ட் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க. வாதி தரப்பில் என்ன வாதத்தை வைக்கிறாங்க அப்படின்னா, 25/2/1974 தேதியிட்ட முச்சலிக்காவில் எங்கள் அப்பா சின்னச்சாமி கையெழுத்து போட்டிருப்பதாக 1-2 பிரதிவாதிகள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த முச்சலிக்காவில் முனுசாமி அப்படின்னு தான் கையெழுத்து இருக்குது. எங்கள் அப்பா எப்போவுமே சின்ன முனுசாமின்னு தான் கையெழுத்து போடுவார். ஆனால் முச்சலிக்காவில் முனுசாமி அப்படின்னு கையெழுத்து இருக்குது. அதனால் அந்த முச்சலிக்காவில் கண்ட கையெழுத்து எங்கள் அப்பாவுடைய கையெழுத்தே கிடையாது. இந்த வாதத்தை கீழமை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதே போல் முச்சலிக்காவை வச்சு தான் 1-2 பிரதிவாதிகள் கட்சி பண்ணுறாங்க. 1956 ஏற்கனவே ஒரு வாய்மொழி பாகப்பிரிவு நடந்துச்சு. அதை ஊர்ஜிதப்படுத்தி தான் 1974 முச்சலிக்கா எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முச்சலிக்கா உண்மையானதுங்கிறத நிரூபிக்கணும். அப்படி அந்த முச்சலிக்காவை உண்மை என்று நிரூபிக்க இந்த பிரதிவாதிகள் எந்த சாட்சியையும் விசாரிக்கலை. முச்சலிக்காவில் 1ஆம் பிரதிவாதியும் எங்கள் அப்பாவும் 2ஆம் பிரதிவாதியும் கையெழுத்து போட்டிருப்பதாக தொடங்குது. அதே போல் 1ஆம் பிரதிவாதி எங்கள் அப்பாவையும் 2ஆம் பிரதிவாதி எங்கள் அம்மாவையும் பராமரித்ததாக அதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு எந்த ஆதாரங்களையும் இந்த 1-2 பிரதிவாதிகள் தாக்கல் செய்யலை. 1956ஆம் ஆண்டு பாகப்பிரிவினை நடந்ததாக 1ஆம் பிரதிவாதி கூறுறாரு. ஆனால் அந்த சமயத்தில் வாதிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துகள் என்ன என்பதை
அவங்க தெளிவுபடுத்தலை. என்ன சொத்துக்களை வாதிக்கு ஒதுக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லவும் இல்லை. பிரதிவாதிகள் தரப்பில் தாக்கல் செஞ்சுருக்கிற பட்டாவில் இந்த வாதியினுடைய பெயரும் இருக்குது, இந்த பிரதிவாதிகளுடைய பெயரும் இருக்குது. அப்போ அந்த பட்டாவிலிருந்து என்ன தெரியுது? சொத்துக்கள் எல்லாமே கூட்டாக இருந்து அனுபவிக்கப்பட்டு வந்ததாக தான் தொடங்குது. அதே போல் 2ஆம் பிரதிவாதிக்கு சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டு அவர் தனியாக அனுஷ்டிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கும் எந்த ஆதாரங்களும் இல்லை. 2ஆம் பிரதிவாதி பேரில் உள்ள பட்டாவோ அல்லது அவர் கிரையம் வாங்கினதுக்கான ஆதாரமோ எதையுமே தாக்கல் செய்யலை. இதை எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றங்கள் 2மே சூட்டை டிகிரி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த செகண்ட் அப்பில் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்கள் மூலம் முனுசாமி 1975 அல்லது அதற்கு பின்பாகவோ இறந்து போனார் அப்படிங்கிறது தெரிய வருது. அவர் இறப்பதற்கு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் பார்ட்டிஷியன் நடந்ததாக பிரதிவாதிகள் தரப்பு சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் கூறியிருக்கிறாங்க. ஆனால் பிரதிவாதிகள் என்ன சொல்கிறாங்க? 1956 வாய்மொழி பாகப்பிரிவினை நடந்துச்சு, எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரதிவாதி தரப்பு சாட்சிகள் எங்கள் அப்பா இறப்பதற்கு 5 ஆண்டுக்கு முன்பு தான் பாகப்பிரிவினை நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போது அந்த பிரதிவாதிகள் சொல்லுகிற 1956 தேதியிட்ட பாகப்பிரிவினை என்பது பொய், அது உண்மை இல்லை, அதனால் அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பிரதிவாதிகள் தரப்பில் 1வது சாட்சியாக விசாரிக்கப்பட்டவர் தனது சாட்சியத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா எப்போவுமே சின்னு முனுசாமி அப்படின்னு தான் கையெழுத்து போடுவார், முனுசாமின்னு கையெழுத்து போட மாட்டார் அப்படின்னு அட்மிட் பண்ணிடுறாரு. ஆனால் 1974 தேதியிட்ட அந்த முச்சலிக்காவில் முனுசாமிங்கிற கையெழுத்து தான் இருக்குது, சின்ன முனுசாமின்னு இல்லை. அப்போ டிடபிள்யூ ஒன்றே தனது சாட்சியத்தில் தனது தந்தை சின்ன முனுசாமின்னு தான் கையெழுத்து போடுவார்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதற்கு மாறாக முச்சலிக்காவில் வெறும் முனுசாமின்னு கையெழுத்து இருப்பதனால அந்த ஆவணத்தை ஏற்க முடியாது, அதில் கண்ட கையெழுத்து சின்ன முனுசாமியின் கையெழுத்து இல்லை அப்படின்னு தான் கருதணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. முச்சலிக்கா அடிப்படையிலையும் வாய்மொழி பாகப்பிரிவினை அடிப்படையிலையும் வாதிக்கு சொத்துக்கள் ஒதுக்கப்பட்டதாக பிரதிவாதிகள் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வாறு என்ன சொத்து ஒதுக்கப்பட்டுச்சு, எந்த சர்வே நம்பரில் ஒதுக்கப்பட்டுச்சு, எவ்வளோ விஸ்தீர்ணம் உள்ள சொத்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத இந்த பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் சொல்லலை. இந்த வாதி மெண்டல், அதனால் வழக்கை தாக்கல் செய்ய முடியாது, நெக்ஸ்ட் ஃப்ரெண்டை வச்சு தான் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கணும்னு பிரதிவாதிகள் ஒரு வாதத்தை வைக்காங்க. ஆனால் வாதி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிச்சிருக்கிறாரு, அவர் மெண்டல் கிடையாது, அது ஒரு குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி இருந்திருக்காரு, அவ்வளோதான். அப்படி குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகி இருப்பவரை நம்ம மெண்டல்னு கருத முடியாது. அவர் மெண்டல்னு நிரூபிப்பதற்கான சாட்சியங்கள் எதையுமே நீதிமன்றத்தில் இந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்யலை. பட்டா கூட்டுப்பட்டாவில் இருக்குது. கூட்டு குடும்பத்தின் மேலாளராக இந்த 1ஆம் பிரதிவாதி செயல்பட்டு வந்திருக்காரு. அப்படி செயல்பட்டு வரும்பொழுது அவர் பேரில் சொத்துக்களை வாங்கியிருக்காரு. அதனால் அந்த சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்துக்களாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட்டு 1977 வழங்கின ஒரு தீர்ப்பை சுட்டி காட்டுறாங்க. இந்த தீர்ப்பை நோட் பண்ணி வச்சுக்காங்க. ராமையா அண்ட் அனதர் வெர்சஸ் பேச்சியம்மாள் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடும்ப சொத்தை நிர்வகித்து வரும் குடும்ப மேலாளர் அவர் பெயரில் வாங்கும் சொத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாகவே கருதணும். ஒருவேளை குடும்ப மேலாளர் இது தனது சுயசம்பாத்தியத்தை கொண்டு நான் வாங்கிய சொத்து இது குடும்ப சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவரே அதை நிரூபிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் வாய்மொழி பாகப்பிரிவினை 1956 நடந்ததை நிரூபிக்கலை, 1974 கண்ட முச்சலிக்காவையும் ஏற்கலை. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சொத்து குடும்ப சொத்தாக கருதணும். இந்த 1ஆம் பிரதி தான் நிர்வகிச்சுட்டு வந்திருக்காரா கருதணும். அதனால் அவர் பேரில் வாங்கியிருக்கிற அந்த 4 ஆயிட்ட சொத்துக்களையும் குடும்ப சொத்துக்களாக தான் கருதணும். அடுத்ததாக ஒரு குடும்ப மேலாளர் தான் தனிப்பட்ட முறையில் வாங்கிய சொத்தையும்
குடும்ப சொத்தாக மாற்றலாம், சட்டம் அதை அனுமதிக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு ஆதரவாக இந்த இடத்துல பாம்பே ஹைகோர்ட் பிரிவி கவுன்சில் 1923 44 MLJ பேஜ் நம்பர் 561 ரஜினிகாந்தா பால் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஜக்மோகன் அப்படிங்கிற வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பையும், சுப்ரீம் கோர்ட்டு 1962 11 MLJ பேஜ் நம்பர் 154 அப்படிங்கிற வழக்கிலையும் வழங்கப்பட்ட 2 தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. சுட்டிக்காட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இந்து கூட்டு குடும்ப உறுப்பினர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்தில் இணைக்கலாம், அவ்வாறு இணைக்கப்பட்ட சொத்தையும் கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம். இந்த வழக்கில் 1, 2, 3, 5 ஐட்ட சொத்துக்கள் பூர்வீக சொத்துகள், பாகம் எதுவும் பிரிக்கப்படலை. 1ஆம் பிரதிவாதி தான் அந்த நகர சொத்தை நிர்வகிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த டயத்தில் அவர் பேரில் 4, 6 ஐட்ட சொத்துக்களை வாங்கியிருக்காரு. அதனால் அந்த சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்துக்களாக தான் கருதணும். அதனால் அந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே குடும்ப சொத்துக்கள். அதில் அந்த வாதி கோரியபடி அவருக்கு 28ல் 8 பாகம் உண்டு. அதனால் இந்த 1ஆம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற 2வது மேல்முறையீடு ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? குடும்பத்துக்குள்ளே ஒரு பாகப்பிரிவினை நடந்துச்சு. அந்த பாகப்பிரிவினையில் ஒரு குடும்ப உறுப்பினருக்கு சொத்தை ஒதுக்கியாச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்சி பண்ணிங்கன்னா, கண்டிப்பாக எந்த சர்வே நம்பரில் எந்த கிராமத்தில் கண்ட சொத்தை அந்த சகோதரனுக்கு ஒதுக்குனாங்க, எவ்வளோ விஸ்தீர்ணம் கொண்ட சொத்தை ஒதுக்குனாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தணும். அப்படி இல்லாமல் பொதுவாக வாய்மொழி பாகப்பிரிவினை ஏற்பட்டுச்சு, சொத்தை சகோதரனுக்கு ஒதுக்கியாச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, அந்த டீட்டெயிலில் ஃபர்னிஷ் பண்ணணும் நீங்கள் கோர்ட்டில். அப்படி ஃபர்னிஷ் பண்ணலை, உங்களால் சொல்ல முடியலை அப்படின்னா அந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்காது. 2வதாக, கூட்டு குடும்ப மேலாளர் சொத்தை நிர்வகித்து வரும் பட்சத்தில் அவர் பேருக்கு வாங்கக்கூடிய சொத்துக்களையும் கூட்டு குடும்ப சொத்தாக தான் கருதணும். ஒருவேளை குடும்ப மேலாளர் இது என்னுடைய தனிப்பட்ட வருமானத்தில் கொண்டு சொத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த குடும்ப மேலாளர் தான் தனிப்பட்ட முறையில் சம்பாதித்து சொத்தை வாங்கியதை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அந்த லயபிலிட்டி இதர குடும்ப உறுப்பினருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் இந்த நீதிமன்ற தீர்ப்பிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வதாக முக்கியமாக என்னென்னா, ஒரு குடும்ப உறுப்பினர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்துக்களையும் கூட்டு குடும்பத்தில் இணைச்சிடலாம், இணைச்சி குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து அனுஷ்டிட்டு வரலாம். அப்படி ஒருவர் தான் சுயமாக சம்பாதித்த சொத்தை குடும்பத்தில் இணைத்து விட்டால் அதையும் கூட்டு குடும்ப சொத்தாக தான் கருத வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம். இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். சிவில் சம்மந்தப்பட்ட வழக்குகளை நடத்துகிற வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இந்த மாதிரி கேஸுகள் நிறைய நடத்திக்கிட்டு இருப்போம். இதுபோல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டில் நாம் எடுத்து கொடுத்தோம்னா நிச்சயமாக ஒரு டஃப்பான வழக்கை நாம் நடத்த முடியும். தீர்ப்பை படித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.